வணக்கம், நான் உங்க கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க கண்டிப்பா எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, கச்சேரிக்கு பின்னுக்கு வந்து ஒரு ரோட் அப்படியே போகுதுங்க. அந்த ரோட்டால போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா வந்து ஆசைப்பட்டேன். பட் டைம் கிடைச்சதே இல்லை. கச்சேரி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம வெட்டிக்கலோ டவுனோட கச்சேரி வந்து திராய்மடுவில் இருக்கு. அங்கதான் போய் பார்க்க போறோம். பட் அதுக்குள்ளால போய் பார்ப்போம். நிறைய தரம் பார்த்துருக்கேன். ஆட்கள் வந்து போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. பட் அதால போய் வரலாம் என்று நினைக்கிறேன். பட் மிச்சம் வந்து மோட்டோ பிளாகிங்ல கன்டினியூ பண்றேன். வாங்க வண்டி எடுத்து பறக்க ஆரம்பிக்கலாம். என்னடா டதீஸ் வேற எங்கேயோ இருந்து மோட்டோ பிளாக கன்டினியூ பண்ற அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அது என்னண்டாங்க, கொஞ்சம் இருங்க. அது என்னன்னு சொன்னால், நான் வீட்டில் இருந்து வீடியோ ஒன் பண்ணி தான் ஓடி வந்தேன். பட் வீடியோவை ஒன் பண்ணலைங்க. வீடியோ எடுத்து ஓடி வந்தேன், ஒன் பண்ணலை. இப்போ தான் வந்து பார்த்தேன். அதான் உடனே ஒன் பண்ணிட்டு பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒரு மாதிரியா இதாங்க கச்சேரி டவுனில் இருந்துச்சு. இப்போது இங்கே இருக்குது. அங்கே தூரத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. பட் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி தெரியல. காட்டுறோம் பாருங்கள், கொஞ்சம் திருப்பி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, விளங்குதா அப்படின்னு சொல்லி தெரியலை. அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கு. இதுக்குள்ளே தான் நம்ம போகிறோம். பட் இப்போ வந்து நீட்டுக்கு போய் பார்த்து வருவோம். இந்த ரோட்டை நான் பார்த்ததே இல்லை. போய் பார்த்து வருவோம் இங்கே ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, இந்த ரோட்டாலேயும் நான் போனதே கிடையாது. பட் போய் பார்ப்போம் எங்கே ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. நமக்கு தெரிஞ்ச ஏதாவது இடத்துலாம் ஜாயிண்ட் ஆகும், பார்ப்போம். இதை பாருங்க கைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இதான் வந்து பின்பக்கம் இதே மாதிரி தான் முன்னுக்கும் இருக்கும். அவ்வளோதான். போகும்போது வேணுமெண்டா காட்டுறேன். இதுக்கு முன்னாடி இருந்த ரோட்டையும் விட இந்த ரோட் சூப்பராக இருக்குங்க. இந்த ரோட்டில் எந்த டேமேஜுமே இல்லை. ஆனால் இதுக்கு முன்னுக்கு இருக்கிற ரோட் இருக்குது தானே, கச்சேரிக்கு முன்னுக்கு இருக்கிற ரோட்டில் வந்து எவ்வளோ டேமேஜ் அப்பா. இந்த ரோட்டு வந்து நல்லா இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் புழக்கம் இல்லாமல் இருக்கும். அதனால வந்து இதில் வந்து இவ்வளோ டேமேஜ் இல்லாமல் இருக்குது. இந்த கண்ணாடியை கொஞ்சம் சரி பண்ணிடுவோங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் முகம் தெரியுது. இப்போ தான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன் டேமேஜ் இல்லை அப்படின்னு சொல்லி. இந்த இருக்குது டேமேஜு. நம்ம வாய் வச்சா அது உடனே பழிச்சிருங்க. நான் சொல்கிற எதுங்க ஒழுங்க நல்லா நடந்துருக்கு. ஓகேங்க, இதில் சின்னதாக ஒரு டேர்னிங்கை போட்டுவிடுவோம். ஓகேங்க. இப்போ தெரிஞ்சிச்சு இடத்த போய் ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. அது அங்கே ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. பட் இடத்த நம்ம டேர்னிங்கை போட்டு திரும்பிடுவோங்க. உங்களுக்கு போய் நான் அதை ஃபுல்லாக காட்டுவேன். பட் நமக்கு தாங்க டைம் வேஸ்ட். உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் வெளியிலேருந்து பார்க்கக்குள்ளே வந்து நிறைய தரம் வந்து வெளியாலேயே பார்த்துருக்கேன். கச்சேரி சும்மா அப்படி போயிட்டு வந்திருக்கக்குள்ளே நான் பார்க்குறேன். நான் அதில் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து நிறைய. இந்த ரோட் ஃபுல் டேமேஜ் ஆகிடாக்கு. போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் இழுத்து பார்ப்போமாங்க எவ்வளோத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் 50க்கு மேலே போக முடியாது. அதான் பிரச்சனை. கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது வண்டி. அதான் 50க்கு மேலே ஓட்ட முடியாது. கடைசி ஒரு 50க்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், அதில் வார வழியில் வந்து நான் பார்க்குறேன். நான் ஒவ்வொரு நாளும் வந்து அதில் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து அதுக்குள்ளே இருக்கும். பட் அதை பார்க்கும்போது எனக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசை. பட் யாருமே இல்லை. இப்போ நம்ம வரும்போது யார் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கேட்டு பார்த்துட்டு போவோங்க. கேட்டு பார்த்து தான் போகணும். ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா இது, இல்லாட்டி தப்பாயிரும். கேட்டு பார்த்துட்டே போவோம். என்ட்ரன்ஸ் இதான் வந்து என்ட்ரன்ஸ் நல்லா இருக்குது. பட் போக முடியுமா அப்படின்னு சொல்லி தெரியல. யாருமே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு போக முடியாது இல்லைங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் வந்துடும். யாரை கேட்டு உள்ளே போனேன் அப்படின்னு சொல்லி சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் வந்துடும். பட் வெயிட் பண்ணி வாங்கலாங்க. யாரும் நம்ம வண்டி இதோ நிற்கிதுங்க. பட் இதுக்குள்ளால தான் போகணும். பட் யாருமே இல்லை விடத்த இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கேட்கலாம். கேட்டு போகலும் அப்படின்னு சொல்லலாம் போகலாம். சும்மா போக முடியாது இல்லைங்க. பட் அவர்கிட்ட பில்டிங் வேலை நடந்துட்டு இருக்குது. பட் அவங்கள்ட்ட கேட்கலாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. பட் பார்ப்போம் யார் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் கேட்டுட்டு உள்ளே போகலாங்க. இதாங்க இதுக்குள்ளால தான் அங்கே போகணும். பட் ஒத்தருமே இல்லை விடத்த. இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கேட்டுட்டு போகலாம். யாருமே இல்லை. நம்ம சொல்லாமல் கேட்காம போகக்கூடாது இல்லைங்க. அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பெரிய பிரச்சனை ஆகிடும். பட் இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா தான். பட் இதுக்குள்ளே போகலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தெரியல. பார்ப்போம். ஓகேங்க, அடுத்த ஒரு அண்ணா வந்துட்டார். அவர்கிட்ட போய் கேட்டு போவோம் போகலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி. என்ன சொல்கிறாரு சரியா, போய் கேட்டு போவோம் வாங்க. உள்ளே போகலாமா? போகலாண்ணா. ஓ காய்ஸ், ஒரு சேட் நியூஸ் உண்டு. போக முடியாதான். பட் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்தேன். போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் பிரச்சனை எதுவும் இல்லை. என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம ஆசைப்பட்டு வந்தோம், போக முடியாதுன்னு தாங்க. என்ன பண்ணுறது, அப்படியும் வாரானீங்க வாழ்க்கையில். மேபி அவங்களோட
ஏதாச்சும் இஷ்யூவாக இருக்கலாம். இப்போ அவங்க வேணுமெண்டா அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்கள் மட்டும்தான் போகக்கூடிய மாதிரி இருக்கும் போல இருக்குது. நம்ம இடத்துக்கே போயிடுவாங்க. போயிட்டு அவடத்து இருந்தே நம்ம சும்மா வியூவை ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபோட்டோ ப்ளாகிங்க கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து சும்மா இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே நல்லா இருக்குங்க. நம்ம அதுக்கு போய் சும்மா டைமை வேஸ்ட் பண்ண நம்ம இடத்து இருப்போங்க. இடத்தோட டேர்னிங்கை போட்டுட்டு அப்படியே உட்காந்து அவ்வளோத்தையும் ரசிச்சுட்டு அப்படியே போவோங்க. இல்லைங்களா காய்ஸ்? அதில் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட கேட்டோம் போக முடியுமா அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னார் போக முடியாதான் வேண்டி. என்னங்க பண்ணுறது அப்படியும் வரானீங்க. பட் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா மாதிரி தான் இருக்குது. பட் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அவ்வளோ ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்குள்ளே. பட் வெளியிலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதனால தான் வந்து நானும் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். பட் கேமராவில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை. பட் எல்லாம் இருக்கிறதானேங்க, நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லி விட வேண்டியதான். ஆனால் அது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா தான். பட் ஏன் போக விடுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. மேபி அவங்களோட ஏதாவது சீக்ரெட்ஸாக இருக்கும். ஓகேங்க கைஸ், சும்மா கார்னரிங் பண்ணி பார்க்கலாமாங்க? சின்ன கார்னரிங் பண்ணி செம்மையா இருக்குல்லங்க. வேற லெவல் வேற லெவல். வேற லெவல் வேற லெவல். மைக்லாம் பார்த்து கொள்ளணும். கைஸ், இதோட ஸ்டாப் பண்ணிப்போம். விளையாட்டும் விபரீதமாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட நம்ம காய்ஸ் இந்த ரோட்டை பாருங்க காய்ஸ், யாருமே கிடையாது. ஒரே ஒரு அண்ணன் மட்டும் தூரத்தில் இருந்தார். அவர் வந்து பார்த்துட்டு இருந்தார், என்னடா பண்ணுறான் அப்படின்னு சொல்லி. நான் அவர் பார்க்குற அளவுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், இந்த ரோட் இருக்குது தானே, இந்த ரோட்டில் வந்து இந்த பைக் அப்படியே ஃபுல்லாக வெட்டி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, சும்மா சின்ன வீலிங் ப்ராக்டிஸ் கூட பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு அவர் நேச்சிருப்பார், என்னடா பண்ணுறான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் எனக்கு பைக்குன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. அதால் பைக்கோட விளையாடுறான் அப்படின்னு சொல்லி நேச்சிருப்பார் அவர். அப்படி தாங்க சில டைமில் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ரோட்டில் ஃபுல்லாக அப்படி வெட்டி விளையாடிக்கிட்டே இருப்பேன். அப்படி தாங்க விளையாடிக்கிட்டு இருந்தோம். ஓகேங்க, நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். ஓகேங்க, வண்டி எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம். என்ன அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. போகலை அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டு வந்தோம். இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்பட்டு வந்தோம். பட் போகிறதே கிடைக்கல. பரவாயில்லைங்க, எல்லாம் இருக்கிறதா நீங்கள், இந்த உலகத்தில் எல்லாமே இருக்கிறதா நீங்கள், எல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி இல்லையே, எல்லாம் நடக்கிறதா நீங்கள். என்ன ஓரன்னோ மொச்சித்திருக்கு, என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. ஏதோ சாப்பாடை கொண்டு போட்டிருக்காங்க, அதான் அப்படி இருக்குது. இதுதான் கச்சேரி. இதையாச்சும் சுற்றி பார்ப்போமாங்க. முன்னுக்கு உங்களுக்கு போய் காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. வாங்க முன்னுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்கங்க. கிட்டத்தட்ட 3 வருஷமாக கிட்டத்தட்ட 3 வருஷமாக 4 வருஷமாக வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்லை கட்டி முடிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதில் இவ்வளோ ரூம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, பெருசாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளேயும் வந்து பெருசாக இருக்குது. பட் நான் போகலாம் இல்லை, ஒரே ஒருக்கா போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. பட் நமக்கு அவ்வளோத்துக்கு விருப்பம் இல்லை போகிறதுக்குள்ளே, அதெல்லாம் நான் போகையும் இல்லை. பட் வெளியிலேருந்து பார்த்தாலே தெரியுது மிகப்பெரிய பில்டிங் அப்படின்னு சொல்லி. ஏதாவது அனர்த்தம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே தான் வந்து நம்ம இருக்கணும். அதாவது இது வெள்ளம் சூறாவளி இப்படி ஓவராக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து எல்லாரையும் வந்து வைப்பாங்க. அப்போ வேணுமென்னா உங்களுக்கு காட்டுறேன். இது என்ன அப்படின்னு சொன்னால், அன்றைக்கு நான் சொன்னேன் இல்லை உங்களுக்கு முருங்கை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி தெரியல. முருங்கை மரத்தை வந்து நாட்டி வச்சுருக்காங்க. மரத்தை வந்து வெட்டி நாட்டி வச்சுருக்காங்க. இதை வந்து எப்படி ஏற்றுமதி செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் இதையும் வந்து இந்த நாட்டி தானே செய்கிறாங்க, ஏற்றுமதி செய்வாங்க அப்படிலாம் இருக்கி. இதுலேயும் ஒரு லாபம் இருக்குது தானேங்க. ஓகேங்க, மிச்சம் எல்லாம் வந்து வீட்டுக்கு போயிட்டு ப்ளாக் பண்ணுறேன். ஓகேங்களா, பாய். ஓகேங்க, வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். பட் சின்ன வருத்தம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம போன இடத்துக்கு வந்து போக கிடைக்கல. பட் அவங்கள்ட்ட போய் கேட்டு நான் போகலாமா அப்படின்னு சொல்லி, போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும் இல்லைங்க, என்னங்க பண்ணுறது. அப்படியும் வாரானீங்க, வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் தானேங்க. நான் வரும்போது சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட துளி விழுது அப்படின்னு சொல்லி, அங்கேயும் போய் காட்டியிருப்பேன் துளி விழுது அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாகவே வந்து இருட்டாயிடுச்சு. பட் இன்றைக்கு மழை அடித்து பிரிண்டு பிரிக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுக்கோங்க. எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருங்க. ஓகே, பை, சி யூ, டாடா. எல்லாரும் சேஃபாக இருங்க, எல்லாரும் சேஃபாக இருங்க. ஓகே.